Hello friends, welcome to Madras Eats. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Asparagus Poriyal. இந்த வீடியோவோட கடைசியில் உங்களுக்கு ஒரு ஹெல்த் டிப்ஸ் கொடுத்துருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ Asparagus Poriyalக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். Asparagus, அதில் அடி தண்டை நறுக்கிட்டு நம்ம ஃபுல்லாக பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. 2 வெங்காயம், பூண்டு 2, என்னோட பூண்டு பெரிய பல்லா இருக்கனால 2 இல்லாட்டி 4 பூண்டு எடுத்துக்கோங்க. வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ சீக்கிரமாக வெந்துடும். பூண்டையும் பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பேனில் இப்போ நம்ம 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நீங்கள் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுட்டு இப்போ இதில் கடலைப்பருப்பு சேர்க்க போகிறேன். 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுந்து. நான் உடஞ்ச உளுந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் முழு உளுந்து கூட வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது 1 ஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கடுகு, இது எல்லாத்தையும் போட்டு இப்போ வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா ப்ரௌன் நிறமாக ஆனதும் இதில் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க பூண்டை சேர்த்து வதக்கிக்குவோம். பூண்டும் கொஞ்சம் பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அந்த வாசனையே இப்போ கமகமன்னு இருக்கும். இதில் பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டிருக்கேன். நீங்கள் நிறைய வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இதுவும் நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்குவோம். வதக்கியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் நம்ம சேர்த்தாச்சு. இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கி பொன்னிறமாக ஆனதும் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க ஆஸ்பராகஸை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நறுக்கியிருக்க ஆஸ்பராகஸ் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. மொத்தமாக நல்லா இப்போ வதக்கிக்கலாம். ஸோ ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்ததுனால இப்போ எதுவும் சேர்க்க வேண்டாம். மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. குக் பண்ணதும் பாருங்கள், ஆஸ்பராகஸ் கலரே லைட் க்ரீனாக மாறிடுச்சு. இதில் இப்போது மிளகாய் பொடி தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மிளகாய் பொடியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம இப்போ கடலை மாவு சேர்த்துக்க போகிறோம். ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. அந்த கடலை மாவு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த கடலை மாவு உங்களுக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இது எல்லா ஆஸ்பராகஸ்லேயும் நல்ல ஒரு கோட் கொடுக்குற மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஆஸ்பராகஸ் பொரியல் தயார். ஆஸ்பராகஸ் ரொம்ப உடம்புக்கு நல்லது. இது நம்ம ஊரில் பெருசாக செய்ய மாட்டாங்க. ஆனால் இது அவ்வளோ சத்து இருக்குது. விட்டமின் இ நிறையா இருக்கிறதுனால முடி வளர்கிறதுக்கு ரொம்ப உந்தது. அதுக்கப்புறம் ப்ரெக்னென்சி டைமில் விமென்ஸ்க்கு இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சத்து பலம் கிடைக்கும். சுவையான ஆஸ்பராகஸ் பொரியல் தயார். இன்றைய ஹெல்த் டிப்ஸ். பல்லு வலி, தாடை வலி. நிறைய பேருக்கு பல்லு வலி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் என்னதுன்னா, கிராம்பு ஒரு 10 எடுத்துக்கோங்க. பட்டை சின்ன துண்டு இல்லாட்டி அரைப்பட்டை, பெரிய பட்டையாக இருந்தால் அரைப்பட்டை. அதுக்கப்புறம் உப்பு 1/2 டேபிள் ஸ்பூன். இது 3த்தையும் நம்ம மிக்சியில் போட்டு நல்லா பொடியாக பண்ணிக்கோங்க. அந்த பொடியை தண்ணியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கோங்க. அந்த கொதித்த தண்ணியை வடிகட்டி நல்லா கொஞ்சம் சூடு தாங்குற அளவுக்கு, நம்ம வாயில் சூடு தாங்குற அளவுக்கு போட்டு நல்லா வாயை கொப்பளிச்சிட்டு ஒரு நாளைக்கு 2 தடவை கொப்பளிச்சிட்டு வந்தீங்கன்னா பல்லு வலியாகட்டும் இல்லை தாடை வலியாகட்டும் 2 நாளில் காணாமலே போயிடும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ஒர்க் ஆகுதான் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸு, உங்கள் சஜஷன்ஸ் எல்லாத்தையும் போடுங்க. அதே மாதிரி இந்த ஆஸ்பராகஸை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்ஸ் போடுங்க. அதே மாதிரி நீங்கள் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணிங்கன்னா அதையும் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.